கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களோட பல வருஷ பழக்கமான ரொம்ப ட்ரஸ்டான ஒரு பழைய பைக் இருக்கு. ம் ஓகே. ஒரு நாள் காலையில அந்த பைக்கோட பெட்ரோல் டேங்க்ல பெட்ரோலுக்கு பதிலா டயட் கோக் ஊத்தி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. என்ன ஆகும்? வண்டி கண்டிப்பா முக்கி முணங்கி என்ஜின் மொத்தமா சீஸ் ஆயிடும். கரெக்டா. இதே மாதிரி ஒரு மல்டி பில்லியன் டாலர் சேலஞ்ச தான் இப்போ ஒட்டுமொத்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் பட்டீஸ், காலை வணக்கம். வெல்கம் டு தி டீப் டைவ். காலை வணக்கம் காய்ஸ். குறிப்பா த லேர்னர், அதாவது எப்பவும் புதுசா எதையாவது கத்துக்கணும்னு நினைக்கிற நம்ம ஸ்பெஷல் லிஸ்னர், நீங்க கேட்ட இந்த ஸ்பெஷல் டிஸ்கஷனுக்கு நாங்க ரெடி. இன்னைக்கு காலையிலே செம்ம எனர்ஜியோட நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ண போறோம். கண்டிப்பா நீங்க முதல்ல சொன்ன அந்த டயட் கோக் எக்ஸாம்பிள் ரொம்பவே ஆப்டான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு நம்ம சோர்சஸ்ல இருந்து அனலைஸ் பண்ண போற டாபிக்ஸ் எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையோட அடித்தளத்தை மாத்தக்கூடிய விஷயங்கள். ஆமா, இன்னைக்கு நம்ம மார்னிங் டிஸ்கஷன்ல 3 முக்கியமான விஷயங்களை ஒரே நேர்கோட்ல இணைச்சு பார்க்க போறோம். நம்ம காருக்கு எப்படி ஃபியூவல் போட போறோம், அதுக்காக உலக அளவுல என்ன மாதிரியான ஜியோபாலிட்டிக்ஸ் நடக்குது, அண்ட் ஃபைனலி நம்ம ஹைவேஸ்ல வண்டியை எப்படி சேஃபா ஓட்ட போறோம். எக்ஸாக்ட்லி. இது மூணுமே ஒண்ணுக்கொன்னு பயங்கரமா இன்டர்கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். நம்ம லிஸ்டோட விஷயம் ஃபியூலிங் தி ஃபியூச்சர். ரைட். யூனியன் மினிஸ்டர் ரீசெண்டா 100% எத்தனால், அதாவது E100 பிளெண்டிங்க பத்தி ரொம்ப சீரியஸா பேசியிருக்காரு. கவனிங்க கைஸ், இது சும்மா நியூஸ் பேப்பர்ல வர சாதாரண மேட்டர் இல்ல. ஆர் பாத் டு எனர்ஜி செல்ஃப் ரிலையன்ஸ். ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு பாலிசி ஷிஃப்ட் இது. ஆனா எனக்கு ஒரு டவுட். பெட்ரோலுக்கும் அந்த E100க்கும் என்ன அவ்வளோ பெரிய வித்தியாசம்? வண்டியில ஊத்துனா ஓட போகுது, அவ்வளவுதானே? அது அவ்வளவு சிம்பிள் கிடையாது. பெட்ரோலுக்கும் எத்தனாலுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் என்னன்னா அதோட கெமிக்கல் மேக்கப் அண்ட் எனர்ஜி டென்சிட்டி. பெட்ரோல்ல கார்பன் மாலிகுல்ஸ் ரொம்ப அடர்த்தியா இருக்கும். ஓகே. அதனால ஒவ்வொரு துளி பெட்ரோலும் எரியும் போது அதிக எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். ஆனா எத்தனால் அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு ஆல்கஹால். அது ரொம்ப கிளீனா எரியும், ஆனா எனர்ஜி டென்சிட்டி ரொம்ப கம்மி. எவ்வளோ கம்மின்னு சொல்றீங்க? பெட்ரோலை விட 45லேருந்து 55% கம்மி. அதாவது 1 லிட்டர் பெட்ரோல் கொடுக்கிற பவரை 1 லிட்டர் எத்தனால் கண்டிப்பா கொடுக்காது. அப்போ வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மைலேஜ் கண்டிப்பா அடி வாங்குமே. இது தெரிஞ்சும் ஏன் கவர்மெண்ட் இதுக்கு புஷ் பண்றாங்க? அதுவும் சாதாரணமா நம்ம இப்ப யூஸ் பண்ற வண்டிகள்ல இந்த E100 ஊத்துனா என்ன ஆகும்? நீங்க முதல்ல சொன்ன டயட் கோக் கதை தான் நடக்கும். எத்தனால் இயல்பாவே ஹைக்ரோஸ்கோபிக். ஹைக்ரோஸ்கோபிக்னா? தான் இதுக்கு ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் என்ஜின்ஸ் அப்படின்னு ஒரு மேசிவ் அப்கிரேட் ஆட்டோமொபைல் கம்பெனிகளுக்கு தேவைப்படுது. ஓஹோ, சோ மொத்த ஃபியூல் சிஸ்டமே மாத்தணும். இது ரொம்ப பெரிய வேலையாச்சே. எக்ஸாக்ட்லி. இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் என்ஜின்ஸ்ல கொரோஷன் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அட்வான்ஸ் சென்சார்ஸ் இருக்கும். உள்ள வர்றது பெட்ரோலா எத்தனாலான சென்சார் கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி ஃபியூவல் இன்ஜெக்ஷனை ECU ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸ்மார்ட் வண்டி. ஆமா, பிரேசில் மாதிரி நாடுகள்ல இந்த டெக்னாலஜி ரொம்ப வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்தியால இப்போதான் டொயோட்டா தங்களோட சில மாடல்ஸை காட்டியிருக்காங்க. மாருதி சுசுகி, ஹியூண்டை எல்லாமே அவங்களோட புரோட்டோடைப்ஸை ரெடி பண்ணிட்டு வராங்க. சரி, வண்டி ரெடி பண்ணிடலாம். ஆனா இவ்ளோ எத்தனால் நம்ம ஊர்ல எங்க இருந்து வரும்? வழக்கமா கரும்புல இருந்து தானே எத்தனால் எடுப்பாங்க. ஆமா, கரும்புல இருந்து அதிகமா எடுக்கிறாங்க. கரும்பு வளர்க்கறதுக்கு ஏகப்பட்ட தண்ணி தேவையே. நம்ம ஊர்ல தண்ணி பற்றாக்குறை இருக்கும்போது வண்டி ஓட்ட விவசாய தண்ணிய உறிஞ்சுறது எந்த விதத்துல நியாயம்? ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி. அதுதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அதாவது 1G எத்தனாலோட மிகப்பெரிய பிரச்சனை. ஃபுட் வர்சஸ் ஃபியூல் டிபேட்னு சொல்லுவாங்க. ரைட். சாப்பாடா இல்ல எரிபொருளா அங்கிற பிரச்சனை. ஆமா, சாப்பாட்டுக்கான நிலத்தையும் தண்ணியையும் எரிபொருளுக்கு மாத்துறது சஸ்டெயினபிலிட்டி கிடையாது. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதான் இப்போ செகண்ட் ஜெனரேஷன், அதாவது 2G எத்தனாலுக்கு கவர்மெண்ட் மிகப்பெரிய அளவுல புஷ் பண்றாங்க. 2G எத்தனாலா? அப்படின்னா என்ன? கரும்புக்கு பதிலா வேற ஏதோ செடியா? வேற செடி இல்ல, விவசாய கழிவுகள். குறிப்பா லிக்னோ செல்லுலோசிக் பயோமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செடிகளோட கடினமான பகுதிகள். புரியற மாதிரி சொல்லுங்களேன். சிம்பிளா சொல்லணும்னா, நெல் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற வைக்கோல், அதாவது ரைஸ் ஸ்ட்ரா, அப்புறம் கோதுமை தாள்கள், இதுல இருந்து எத்தனால் தயாரிக்கிற டெக்னாலஜி தான் 2G. இப்போ இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மாதிரி நிறுவனங்கள் இதுல பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்றாங்க. அட, இது செமையா இருக்கே. ஆமா, இந்த வைக்கோல்ல இருக்கிற செல்லுலோஸை என்சைம்கள் மூலமா பிரேக் பண்ணி ஆல்கஹாலா மாத்துறாங்க. இது ஆக்சுவலா ரொம்ப பெரிய கேம் சேஞ்சர் ஆச்சே. ஏன்னா நார்த் இந்தியால குளிர்காலத்துல ஸ்டபிள் பர்னிங், அதாவது வயல்வெளிகள்ல கழிவுகளை எரிக்கிறதுனால டெல்லியில காற்று மாசு எவ்வளவு அதிகமாகுதுன்னு நம்ம நியூஸ்ல பாக்குறோம். கண்டிப்பா.
ஒவ்வொரு வருஷமும் இது பெரிய பிரச்சனை. இப்போ அந்த கழிவுகளை எரிக்காம எத்தனால் தயாரிக்க பயன்படுத்தினா ஒரே கல்லுல 2 மாங்கா. ஒரு பக்கம் நமக்கான ஃபியூல் கிடைக்குது, இன்னொரு பக்கம் டெல்லியோட பொல்யூஷன் குறையுது. 100க்கு 100 உண்மை. ஆனா ஆட்டோமொபைல் கம்பெனிகள் ஏன் திடீர்னு இந்த எத்தனாலுக்கு இவ்ளோ அவசரமா மாறுறாங்கன்னு தெரியுமா? ஏன்? ஏப்ரல் 1, 2027ல இருந்து CAFE நார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு கடுமையான சட்டம் அமலுக்கு வரப்போகுது. சிஏஎஃப்இ நார்ம்ஸா? அப்படின்னா காஃபி ஷாப் ரூல்ஸா? ஜஸ்ட் கிடிங். கார்ப்பரேட் ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி தானே. ஆனா இது எப்படி ஆட்டோமொபைல் கம்பெனிகளை எத்தனாலுக்கு மாற வைக்கும்? ஆவரேஜ் ஒரு குறிப்பிட்ட லெவல்குள்ள இருக்கணும்னு அரசாங்கம் செட் பண்ற டார்கெட் தான் இது. ஓகே. இப்போ ஒரு கம்பெனி லாபத்துக்காக பெரிய பெரிய டீசல் எஸ்யூவிகளை அதிகமா விக்கிறாங்கன்னு வைங்க. அந்த வண்டிகள் அதிகமா கார்பனை வெளியேற்றும். அப்போ அவங்களோட கார்ப்பரேட் ஆவரேஜ் எகிரிடும். சோ அந்த ஆவரேஜை பேலன்ஸ் பண்றதுக்கு அவங்க கட்டாயமா ரொம்ப குறைஞ்ச எமிஷன் உள்ள E100 அல்லது E85 வண்டிகளை தயாரிச்சு வித்தே ஆகணும். அப்போதான் பெனால்ட்டில இருந்து தப்பிக்க முடியும். செம்ம ஸ்ட்ராட்டஜியா? பெர்ஃபெக்ட். 2027ல வரப்போற CAFE நார்ம்ஸ் பழைய டார்கெட்டை விட 30% ஸ்ட்ரிக்டராக போகுது. அதனால ஆட்டோமேக்கர்ஸ் கண்டிப்பா கிளீனர் டெக்னாலஜிஸை நோக்கி தள்ளப்படுறாங்க. எத்தனால் யூஸ் பண்ணும்போது கார்பன் மோனாக்சைடு அண்ட் பார்ட்டிகுலேட் மேட்டர் எமிஷன் ரொம்பவே குறையும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இங்குதான் ஒரு முரண்பாடு வருது. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க எத்தனால் யூஸ் பண்ணா எனர்ஜி டென்சிட்டி கம்மின்னு. ஆமா, சொல்லியிருந்தேன். இப்போ இருக்கிற 20% எத்தனால் கலந்த E20 ஃபியூவல்லையே 6 to 7% மைலேஜ் கம்மியாகுதுன்னு கன்சியூமர்ஸ் ஃபீல் பண்றாங்க. E100 போட்டா மைலேஜ் இன்னும் பழமா அடி வாங்கும். அப்போ சாதாரண கன்சியூமர்ஸ் ஏன் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து கம்மி மைலேஜ் தர வண்டியை வாங்கணும்? இது ஒரு முக்கியமான காஸ்ட் வர்சஸ் என்வாயர்மெண்ட் ட்ரேட் ஆஃப். டெக்னிக்கலா மைலேஜ் குறையும் தான். ஆனா கவர்மெண்ட் இது எப்படி பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, எத்தனால் விலையை பெட்ரோலை விட கணிசமா குறைச்சு வைக்கிறதன் மூலமா. ஓ, விலையை குறைச்சு பேலன்ஸ் பண்றாங்களா? ஆமா, அட்மினிஸ்ட்ரேட் பிரைசிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணி ஃபியூவல் காஸ்ட்டை குறைச்சா மைலேஜ் டிராப் ஆகிறத காம்பன்சேட் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இது லாங் டேர்ம் சொல்யூஷன் கிடையாது. அப்போ லாங் டேர்ம் பிளான் என்ன? லாங் டேர்ம்க்கு நம்மளோட அல்டிமேட் இலக்கு கிரீன் ஹைட்ரஜன் தான். நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் ஒன்னு இருக்கு. ஓகே, இது பத்தி நிறைய படிச்சிருக்கேன். ஆனா உலக அளவுல 1 கிலோ ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ண $3 to $6 வரைக்கும் செலவாகுது. ஆனா நம்ம கவர்மெண்ட் $1க்கு உற்பத்தியை கொண்டு வர போறோம்னு டார்கெட் செட் பண்ணிருக்காங்க. இது எப்படி பாசிபிள்? இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற டெக்னிக் தான் சர்க்குலர் எக்கானமி. அதாவது முனிசிபல் திடக்கழிவுகள் மற்றும் கழிவுநீர்ல இருந்து ஹைட்ரஜனை பிரிச்செடுக்கிற டெக்னாலஜி. சீரியஸாவா? குப்பையில இருந்தா? ஆமா, இதுல 2 அட்வான்டேஜ் இருக்கு. நம்ம நகரங்கள்ல குப்பைகள் மலை மாறி குவியினதை தடுக்கலாம். அதே சமயம் அதிலிருந்து நமக்கு உலகத்தரம் வாய்ந்த தூய்மையான எரிபொருளும் கிடைக்கும். வாவ், குப்பையில இருந்து கிரீன் எனர்ஜியா? இத மட்டும் நாம அச்சீவ் பண்ணிட்டோம்னா நாம உலகத்துக்கே எனர்ஜி எக்ஸ்போர்ட் பண்ற நாடா மாறிடுவோம். சரி, இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. ஏன் நம்ம E100க்கும் கிரீன் ஹைட்ரஜனுக்கும் இவ்ளோ அடிச்சு பிடிச்சு ஓடணும்? ஏன்னா இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இம்போர்ட்டட் ஃபாசில் ஃபியூல்ஸ் மேல நமக்கு இருக்கிற டிபெண்டன்ஸ். மத்த நாடுகளை நம்பி நம்ம எனர்ஜி செக்யூரிட்டி இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும்னா நாம ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். கரெக்ட். ஆனா இந்த ஜியோபொலிட்டிக்கல் டிராமாவை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிடுவோம். சொல்லுங்க. இந்த US vs ஈரான் கான்ஃப்ளிக்ட்டை நாம வெறும் இன்டர்நேஷனல் லா அண்ட் சோர்ஸ் மெட்டீரியல் இருக்கிற ஃபேக்ட்ஸ் அடிப்படையில மட்டும்தான் பார்க்க போறோம். நம்மளோட சொந்த அரசியல் சார்புகளையோ பயாஸையும் இதுல நாங்க கலக்கல. கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா லா அண்ட் ஃபேக்ட்ஸ் மட்டும்தான். சோ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இது உலகத்தோட எண்ணெய் சப்ளைல ரொம்ப முக்கியமான ஒரு கடல் வழி. February மாசம் சண்டை ஆரம்பிச்ச உடனே ஒரு நாளைக்கு 100 கப்பல்கள் போயிட்டு இருந்த அந்த ரூட்ல இப்போ வெறும் சில கப்பல்கள் தான் போகுது. ஆமா, ஏப்ரல் 12 பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா ஸ்ட்ராட்டஜிக் பிளாக்கேட் அனௌன்ஸ் பண்ணி ரேடியோ மூலமா கப்பல்களுக்கு வார்னிங்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கற விதமா ஈரான் 3 கப்பல்களை அட்டாக் பண்ணி 2 கப்பல்களை டீடைன் பண்ணிட்டாங்க இல்லையா? ஆமா, அமெரிக்க படைகளும் சும்மா இருக்கல. துஸ்கா அப்படின்னு ஒரு கப்பலையும் இதுல மிலிட்டரி கார்கோ இருக்குன்னு டவுட் பண்ணி அப்புறம் டிஃபானி அப்படின்னு ஒரு ஆயில் ட்ரேட் கப்பலையும் அவங்க சீஸ் பண்ணிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஊரு பப்ளிக் மெயின் ரோட்ல 2 ரவுடி கேங்ஸ் சண்டை போட்டுட்டு அந்த வழியா போற நார்மல் பப்ளிக் கிட்ட உனக்கு யாரு பெர்மிஷன் கொடுத்ததுன்னு சொல்லி டோல் வசூல் பண்ற மாதிரி இருக்கு.
என்னோட கேள்வி என்னன்னா, நடுக்கடல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒண்ணு தானே? அதுல எப்படி அமெரிக்காவும் ஈரானும் மட்டும் டிராஃபிக் போலீஸ் மாதிரி வந்து கப்பல்களை நிப்பாட்ட முடியும்? இங்கே தான் UNCLOS, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் த சீ அப்படிங்கிற சர்வதேச சட்டம் உள்ள வருது. 1982ல உருவாக்கப்பட்ட இந்த சட்டத்தோட முக்கிய நோக்கமே பவர்ஃபுல் நாடுகள் கடலை தங்களோட இஷ்டத்துக்கு கண்ட்ரோல் பண்றத தடுக்கிறது தான். ஓகே, அந்த சட்டம் என்ன சொல்லுது? இதுபடி ஹை சீஸ், அதாவது நடுக்கடல்ல ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் இருக்கு. எந்த நாட்டு கப்பலும் சுதந்திரமா போகலாம். ஒரு கப்பலை நடுக்கடல்ல தடுத்து நிறுத்தணும்னா அதுக்கு சர்வதேச சட்டப்படி 3 காரணங்கள் தான் இருக்க முடியும். அது என்னென்ன காரணங்கள்? ஒன்னு, ஹாட் பர்சியூட், அதாவது ஒரு குற்றவாளி கப்பலை உங்க கடல் எல்லையிலிருந்து நீங்க தொடர்ந்து துரத்திட்டு போனா நிறுத்தலாம். ரைட், போலீஸ் சேஸ் மாதிரி. ஆமா. 2, ஐக்கிய நாடுகள் சபையோட, அதாவது UNSC அப்ரூவல் இருக்கணும். 3, அந்த கப்பலுக்கு எந்த நாடும் சொந்தம் இல்லாம, அதாவது ஸ்டேட்லெஸ் வெஸ்ஸலா இருக்கணும். இப்போ அமெரிக்கா பண்ற பிளாக்கேட் இந்த 3 கேட்டகரியில வருமா? வராது. அவங்க தங்களோட சொந்த டொமெஸ்டிக் சாங்ஷன்ஸை பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் பவரை யூஸ் பண்றாங்க. இது இன்டர்நேஷனல் லா கிடையாது. அப்போ ஈரான் கப்பல்களை நிப்பாட்டுறது கரெக்டா? அவங்க ஏரியாவுல தானே அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்கு. இது ரொம்ப டெக்னிக்கலான ஒரு இடம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படிங்கிறது வெறும் 21 மைல் அகலம் தான் இருக்கு. சர்வதேச சட்டப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் 12 மைல் வரைக்கும் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ், அதாவது சொந்த கடல் எல்லை இருக்கு. அப்போ பார்த்தா அந்த மொத்த ஸ்ட்ரெய்ட்டும் ஈரானோட எல்லையும் ஓமானோட எல்லையும் தானே? எக்ஸாக்ட்லி. அங்க ஹை சீஸ் கிடையாது. ஆனா அது ஒரு இன்டர்நேஷனல் ரூட் ஆச்சே. அப்போ கப்பல்கள் எப்படி போகும்? அதுக்கு பேர் தான் இன்டர்நேஷனல் ஸ்ட்ரெய்ட் சட்டம். இங்க டிரான்சிட் பாசேஜ் ரூல் அப்ளை ஆகும். அதாவது அது ஈரானோட எல்லையா இருந்தாலும் அவங்க எந்த ஒரு கமர்ஷியல் கப்பலையும் பிளாக் பண்ணவோ தடுத்து நிறுத்தவோ முடியாது. ஓ, கப்பல்கள் தொடர்ச்சியா மூவ் ஆகுறத அலோ பண்ணி ஆகணும். கரெக்ட். ஈரான் சில ரூட்டிங் கண்டிஷன்ஸ் போடலாம், ஆனா டோல் வசூலிக்கவோ கப்பலை நிறுத்தவோ அவங்களுக்கு உரிமை இல்ல. இதனால தான் இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன், அதாவது IMO இதுல தலையிட்டு பிரச்சனையை தீர்க்க பாக்குறாங்க. ஆனா அவங்க ஈரானோட டோல் வசூல கடுமையா எதிர்க்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல அமெரிக்காவோட ஆக்ஷன்ஸ் மேல எந்த கிரிட்டிசிசமும் வைக்கல. ஆமா, இட்ஸ் a காம்ப்ளெக்ஸ் டிப்ளமேட்டிக் செஸ் கேம். ஓகே, ஒரு வழியா பல தடைகளை தாண்டி குளோபல் சீ ரூட்ஸ் வழியா ஃபியூலை செக்யூர் பண்ணி நம்ம வண்டியில ஊத்தி ரோடுக்கு கொண்டு வந்துட்டோம். ஆனா நம்ம லோக்கல் ஹைவேஸ் எவ்ளோ சேஃபா இருக்கு? இது ரொம்ப முக்கியமான டாபிக். இன்டர்நேஷனல் லெவல்ல ரூல்ஸ் பிரேக் ஆகிற மாதிரி நம்ம ஊரு ஹைவேஸ்லயும் ரூல்ஸ் பிரேக் ஆகி அது காரிடோர்ஸ் ஆஃப் பெரிலா, அதாவது ஆபத்தின் பாதைகளா மாறிடுச்சு. நிஜமாவே பயமாதான் இருக்கு ஹைவேஸ்ல போக. ஆமா, நம்ம ஊரு ரோடுகள்ல நடக்கிற விபத்துகள் எவ்வளோ கொடூரமா இருக்குன்னு பார்த்துட்டு இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட் இப்போ நேரடியா ஒரு அதிரடி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆமா, சுப்ரீம் கோர்ட் தங்களோட எக்ஸ்ட்ராடினரி பவரான ஆர்டிகல் 142 இன்வோக் பண்ணி கம்ப்ளீட் ஜஸ்டிஸ்க்காக சுவமோட்டோ காக்னிசன்ஸ் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சுப்ரீம் கோர்ட் சாதாரணமா ஒரு அப்பீல் கேஸ்ல தீர்ப்பு சொல்றதை தாண்டி ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணி நேரடியா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறாங்கன்னா அது ஒரு பிரம்மாஸ்திரம் யூஸ் பண்ற மாதிரி. ஆமா, ஏன்னா அத்தாரிட்டிஸ் டோட்டலா சேஃப்டி மேட்டர்ல கோட்டை வித்துட்டாங்க. இதோட பின்னணியை புரிஞ்சிக்க நம்ம நவம்பர் 2025ல நடந்த 2 கோரமான விபத்துகளை பார்க்கணும். ராஜஸ்தான்ல இருக்கிற பாரத்மாலா எக்ஸ்பிரஸ்வேல ஒரு ஸ்டேஷனரி ட்ரெய்லர், அதாவது எந்த இண்டிகேட்டரும் இல்லாம இருட்டுல சும்மா நின்னுகிட்டு இருந்த ஒரு பெரிய ஸ்டீல் ட்ரெய்லர் மேல பஸ் மோதி 15 பேர் ஸ்பாட்லயே இறந்துக்காங்க. ரொம்ப சோகமான விஷயம். அதே மாதிரி தெலுங்கானாவுல ஒரு சின்ன குழியை தவிர்க்க போய் லாரியும் பஸ்ஸும் மோதி 19 பேர் பலியாயிட்டாங்க. இது வெறும் விபத்துகள் இல்ல, இது ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர். இந்த இடத்துல ஒரு அதிர்ச்சியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம சோர்ஸ்ல இருந்து நான் கோட் பண்றேன். நம்ம நாட்டுல நேஷனல் ஹைவேஸ் அப்படிங்கிறது மொத்த ரோடுகள்ல வெறும் 2% தான். ஆனா 30% ஃபெட்டாலிட்டிஸ், அதாவது 30% மரணங்கள் அந்த 2% ரோடுகள்ல தான் நடக்குது. இதுக்கு காரணம் ஹை ஸ்பீட் ரோடுகள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லாதது தான். ஆமா, அதனால தான் NHAA மற்றும் ஸ்டேட் PWDஸை சுப்ரீம் கோர்ட் கடுமையா விமர்சிச்சு நம்மளோட ஆர்டிகல் 21, அதாவது ரைட் டு லைஃப் அப்படின்ற அடிப்படை உரிமையை நிலைநாட்ட உள்ள வந்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கிற டைரக்டிவ்ஸ் பத்தி சொல்லுங்களேன். அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. விஷயம், ஹெவி மற்றும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை டெசிக்னேட்டட் லேபைஸ், அதாவது ஒதுக்கீடு பகுதிகள் தவிர வேற எங்கேயும் ஹைவேஸ்ல பார்க் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இருட்டுல லாரிய ஓரமா நிப்பாட்டிட்டு போறதுதான் பாதி விபத்துக்கு காரணம். கரெக்ட். 2வது, GPS எனேபிள்ட் அட்வான்ஸ்ட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ், சுருக்கமா ATMS. இது ஏதோ சும்மா கேமரா வைக்கிற மேட்டர் இல்ல.
ரோடு முழுக்க சென்சார்ஸு, ஸ்பீடு ரேடார்ஸு, அப்புறம் ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெக்கக்னிஷன் கேமராஸ் இருக்கும். ஓ, ஃபுல்லா ஆட்டோமேட்டட். ஆமா, இது எல்லாமே ஒரு சென்ட்ரல் கிரிட் கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஒரு வண்டி தப்பான இடத்துல பார்க் பண்ணியிருந்தாலோ இல்ல ரேஷ் டிரைவிங் பண்ணாலோ இந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி கண்ட்ரோல் ரூமுக்கு அலர்ட் கொடுத்து உடனே சலான் ஜெனரேட் பண்ணிடும். வாவ், மனுஷங்கள நம்பி இருக்காம டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. மூணாவது என்ன? ஒவ்வொரு 75 கிலோமீட்டருக்கும் ஆம்புலன்ஸ் மற்றும் ரெக்கவரி வெஹிக்கிள்ஸ் கண்டிப்பா இருக்கணும். கோல்டன் ஹவருக்குள்ள மெடிக்கல் ஹெல்ப் கிடைச்சா நிறைய பேரை காப்பாத்திடலாம். கண்டிப்பா. நாலாவது, ஆக்சிடென்ட் பிளாக் ஸ்பாட்ஸை 45 நாட்களுக்குள்ள ஐடென்டிஃபை பண்ணி அங்க லைட்டிங் கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். கடைசியா ஒரு முக்கியமான ரூல், ரைட் ஆஃப் வே, அதாவது ஹைவேக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிலத்துக்குள்ள புதுசா எந்த தாவாக்களோ கமர்ஷியல் பில்டிங்ஸோ கட்டக்கூடாது. இல்ல, எனக்கு ஒரு டவுட். இங்கதான் எனக்கு ஒரு பிராக்டிக்கலான சந்தேகம் வருது. நீங்க சொல்றது, கோட் சொல்றது எல்லாமே கேட்க நல்லா இருக்கு. ஆனா ரியாலிட்டியில யோசிச்சு பார்த்தா, சொல்லுங்க. ரோட்டோரமா இருக்கிற தாபாக்களை பேன் பண்ணிட்டு பார்ட்டோங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் டிராவல் பண்ற அந்த லாரி டிரைவர்கள் ராத்திரி நேரத்துல எங்கதான் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க? அது ஒரு பெரிய பிரச்சனை தான். தூக்கம் வராம வண்டி ஓட்டினா அது இன்னும் பெரிய விபத்துக்கு தானே காரணமாமையும். அவங்களுக்குன்னு அடிப்படை வசதிகள் வேண்டாமா? நீங்க கேட்கிறது 100க்கு 100 நியாயமான கேள்வி. சுப்ரீம் கோர்ட்டோட நோக்கம் லாரி டிரைவர்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா இஷ்டத்துக்கு ரோட்டோரமா வண்டியை நிறுத்துறது மிகப்பெரிய ஆபத்து. அப்போ சொல்யூஷன் என்ன? இதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, வெளிநாடுகள்ல இருக்கிற மாதிரி மெகா ட்ரக் ஸ்டாப்ஸ், அதாவது முறையான டெசிக்னேட்டட் பார்க்கிங் ஸ்பேசஸ் உருவாக்கணும். அங்கேயே டிரைவர்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ், கேண்டீன் வசதிகள், பாதுகாப்பான பார்க்கிங் ஏரியான்னு ஒரு முறையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டி கொடுக்கணும். ஓகே, அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். சட்டவிரோதமான தாபாக்களை நம்பி இருக்காம அரசாங்கமே இந்த சேஃப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் ரோட் சைட் கன்வீனியன்ஸ்க்கும் நடுல ஒரு பாலம் அமைக்கணும். எக்ஸாக்ட்லி. ரூல்ஸ் போடுறது மட்டும் பத்தாது, அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வசதிகளையும் செஞ்சு கொடுக்கணும். செமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. என்ன பட்டீஸ், இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன்ல எவ்வளோ விஷயங்களை கவர் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஆமா, நிறைய விஷயங்கள் கவர் பண்ணிருக்கோம். நம்ம வண்டிக்கு புதுசா வரப்போற E100 ஃபியூவல் அண்ட் ஹைட்ரஜன் ஷிஃப்ட்ல ஆரம்பிச்சு அந்த எனர்ஜி சப்ளை செயினை பாதிக்கிற ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல நடக்கிற ஆயில் டிரான்ஸ்போர்ட் சண்டை அண்ட் ஃபைனலா அந்த எரிபொருளை யூஸ் பண்ணி நம்ம ஹைவேஸ்ல போகும்போது உயிரை காப்பாத்த சுப்ரீம் கோர்ட் யூஸ் பண்ண ஆர்டிகல் 142 வரைக்கும் இது எல்லாமே எப்படி ஒன்னோடு ஒன்னு இன்டர் கனெக்டடா இருக்குன்னு பாத்தீங்களா? இதுல இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கை லோக்கல் ரோடுகள்ல இருந்து இன்டர்நேஷனல் கடல்கள் வரைக்கும் பல பாலிசிஸ் மற்றும் குளோபல் பாலிடிக்ஸ் கூட பின்னி பிணைஞ்சிருக்கு. எந்த ஒரு விஷயமும் தனித்து இயங்கல. ஃபைனலா நீங்க யோசிக்க ஒரு சின்ன தாட்டோட நம்ம டிஸ்கஷனை முடிப்போம். இவ்ளோ நேரம் நாம பேசினதை வச்சு இமேஜின் பண்ணுங்க, ஃபியூச்சர்ல நாம 2G எத்தனால் மற்றும் கிரீன் ஹைட்ரஜனுக்கு முழுசா மாறிட்டோன்னு வைங்க. ஓகே, வெளிநாட்டு ஆயில் நமக்கு தேவையே இல்ல அப்படிங்கிற நிலைமை வந்தா பல 10 வருஷங்களா உலகத்தோட பவர் சென்டரா இருக்கிற மிடில் ஈஸ்ட் ஆயில் கண்ட்ரீஸ் தங்களோட பவரை இழந்துடுவாங்க இல்லையா? கண்டிப்பா. அதுக்கு பதிலா விவசாய கழிவுகள் அதிகமா இருக்கிற இந்தியாவும் டெக்னாலஜியில ஸ்ட்ராங்கா இருக்கிற நாடுகளும் உலகத்தோட புது எனர்ஜி லீடர்ஸா மாறுவாங்க. The whole world map of power will completely flip. இத பத்தி இன்னைக்கு முழுக்க யோசிச்சு பாருங்க. அது நடந்தா உலக வரலாற்றிலே அது ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் அண்ட் ஜியோபொலிட்டிக்கல் ரெவல்யூஷனா இருக்கும். ஆமா, அந்த ஃபியூச்சர் சீக்கிரமே வரும்னு நம்புவோம். இன்னைக்கு டிஸ்கஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். Stay curious, safe rides and keep learning. Bye guys.